ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஷ் கிளான்ஸ் தமிழ். நான் உங்கள் ஷான். இன்றைக்கி நம்ம கிளாஷ் கிளான்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ராயல் சாம்பியனோட ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து அன்வீல் பண்ண போகிறோம். அந்த ஸ்கின் எப்படி இருக்குது, அதுலேருந்து என்ன விதமான சத்தெல்லாம் வருது, எல்லாத்தையும் பற்றியும் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஜென்ரலாகவே தெரியும் ஒவ்வொரு ஹீரோ நம்ம கிளிக் பண்ணால் ஒவ்வொரு விதமான டியூன்லாம் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது ட்ராகன்லாம் வந்து இங்கே ஓடிட்டுருக்கு, அதனால் உங்களுக்கு லைட்டாக அந்த காற்று சவுண்டு வந்து கேட்கலாம். ஓகே, கேட்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நம்ம ராயல் சாம்பியனே இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ராயல் சாம்பியன் கிளிக் பண்ணால் ஆஹா அப்படின்ற மாதிரி சொல்லுது. குயினை கிளிக் பண்ணால் கிளிக் ஆக மாட்டேது. குயின் வந்து கொஞ்சம் மெலோடியாக சொல்லுது. அதுக்கப்புறம் நம்ம தலைவன் கிராண்ட் வார்டனை கிளிக் பண்ணால் பூன்றாரு. அதுக்கப்புறம் பார்ட்டி கிங்கை வந்து கிளிக் பண்ணால் அப்படியே டியூன்லாம் போட்டு காமிப்பாப்பில். ஆனால் இப்போ அநேகமாக நம்ம உள்ளே போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கிங்கை கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் ஸ்கின் போய் பார்க்கலாம். சேஞ்ச் நமக்கு ராயல் சாம்பியன் இவன் தான் கிராண்ட் வார்டன் தான் நடுவில் வந்து டென்ஷன் பண்ணிக்கிறான். அவன் அப்படி ஓரமாக தள்ளிட்டு கிங் வந்துச்சு. ஓகே, சேஞ்ச் ஸ்கின். இப்போ நம்ம இது வந்து பார்ட்டிக்கிங்க நார்மலாக இருக்க சொல்ல வர சவுண்டு. சரி ஓகே, இப்போ நம்ம ராயல் சாம்பியன் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அது எந்த விதமான சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துலாம். ஓகே, ஃபைனலி வி ஆர் கோயிங் டு கிளைம் த ராயல் சாம்பியனோட ஸ்கின். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளைம் பண்ணிட்டோம். அப்படியே நம்ம போயிட்டு ராயல் சாம்பியன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் ஸ்கின் கொடுத்துட்டு கிளிக் பண்ண பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் தெரில, வேறு எந்த சவுண்டுமே தெரில. ஒரு வேளை சரியாக தெரியல. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் சாம்பியன், அதை பார்த்தீங்கன்னா நம்ம கிளாடியேட்டர் ராயல் சாம்பியன் வந்து யூஸ் பண்ணிடுறோம். ஓகே, அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நார்மல் ராயல் சாம்பியன் மாதிரி தான் கற்றுது. பெருசாக எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரில. சரி ஓகே, அட்டாக்ல போய் நம்ம ராயல் சாம்பியனை டிப்ளாய் பண்ண சொல்ல என்ன சவுண்ட் வருதுன்றதை பார்த்துக்கலாம். ஓகே, அப்படியே ஃபைண்ட் மேட்ச் போயிடலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஹால் 13 பேஸ் தான். ஓகே, எங்கே ஏர் ஸ்வீப்பர் இருக்குது, 2 ஏர் ஸ்வீப்பர், அது ஒரு ஏர் ஸ்வீப்பர் இந்த சைடு இருக்குது, ஒரு ஏர் ஸ்வீப்பர் இந்த சைடு இருக்குது, பரவாயில்ல. ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே ட்ராக் வந்து எந்த சைடு டிப்ளாய் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுட்ருக்கேன். எல்லா சைடும் எதனா இருக்குது. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்டோன்ஸ் கேமரா மாத்திரன்னு பார்த்தா ஸ்டோன்ஸ் கேமரா நான் கொண்டு வரல. ஏன்னா பேஸோட கார்னரில் வந்து டவுன் ஹால் இருந்தால் நம்ம ஸ்டோன்ஸ் கேமரா எடுத்து போய் அடிச்சிடலாம், நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே பரவாயில்ல, நம்ம இந்த சைடு இருந்தால் அடிக்கலாம். ஃபஸ்ட் இங்கே ஒரு ட்ராக், அதுக்கப்புறம் இந்த இடத்துல இன்னொரு ட்ராக், கொஞ்சம் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெஸ்ட் ஆஃப் த ஆர்மி, அதுக்கப்புறம் எல்லா ட்ராகன் நெக்ஸ்ட் குயின் கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம கிளியர்லேயே கிராண்ட் வார்டன். நான் எதுக்காக இந்த ராயல் சாம்பியனை ஹோல்ட் பண்ணி வச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி சவுண்ட் வருதுன்னு பார்க்கலாம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகே, இன்னும் ரீல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா மாறியானது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் வந்து கமாண்ட் டவுனால் காலி ஆகிடுது. ஓகே, டவுனால் வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ட்ரூப்ஸ் எல்லாமே ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி இப்போ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராயல் சாம்பியன் பார்த்தீங்கன்னா இங்கே சிலிட்டார் இன்ஃபார்ம் ஆகுது. நான் அந்த சைடு அனுப்பி விட்டுறேன். ஓகே, ரெண்டுத்தையும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ராயல் சாம்பியன் வரை போட்டலாம். ஓகே, உள்ளேருந்து ஸ்பியர் போகிற மாதிரி இருக்குது. நார்மலாக இருக்க ராயல் சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா ஈட்டி விட இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பியர் வந்து போயிட்டுருக்கு. சரி ஓகே, ஓரளவு பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணிக்குது. சிலிட்டார் இன்ஃபார்மை மட்டும் மேக்ஸிமம் நமக்கு ஜாலியாச்சுன்னா பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, சிலிட்டார் இன்ஃபார்மை ஜாலி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராயல் சாம்பியனோட அபிலிட்டி வந்து யூஸ் பண்ணிடலாம். ஏன்னா கிராண்ட் வார்டன் டவர் இருக்குது. ஓகே, கிராண்ட் வார்டன் டவரும் ஓரளவுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு. ஓகே, லெவல்ஸாக பெருசாக இந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஈட்டி விடுறதுக்கு பதிலாக அது வந்து இது விடுது. கொஞ்சம் கிராஃபிக்ஸ் ஆட் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் பெருசாக எதுவும் ஆட் பண்ணால் ஓகே, நம்ம பாயிண்ட்ஸ் போடலாம். இன்னும் குயினுக்கு அப்ளிட்டி இருக்குது. நம்ம நான் 71% வந்து எடுத்துட்டோம். மேபி நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கேமோட சவுண்ட் வந்து மானாவரியாகிறதுனால அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி பின்னாலே பண்ணதும் வந்து அந்தளவுக்கு கேட்டிருக்காது. லைட்டாக கொஞ்சம் இன்னமும் சவுண்டை கம் பண்ணிக்கலாம். ராயல் சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் எல்லாம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வருது. நான் வந்து எக்ஸ்ட்ரா எதனா எதிர்பார்த்தேன், பார்ட்டி கிங் மாதிரி எதனா ஃபன்னாக எதனா பண்ணணுன்னு பார்த்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் பண்ணல. மேபி நம்ம குயினுக்கு வேறு எதனா டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட் எதனா வருதுன்னு ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஐஸ் குயின்.
இதுக்கு வந்து கொஞ்சம் ஊன்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட் வருது. அந்த மாதிரி என்ன டிஃப்ரெண்ட்டாக வரும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு வந்து வேலைக்கு ஆகலை. சரி விடுங்க, பரவாயில்ல, ஏதோ ஒன்று. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிக்சரில் காமிச்சது வேறு மாதிரி இருந்து, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இதை கம்பேர் பண்ண சொல்ல இது கொஞ்சம் சுமாராகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காலத்தை ஓட்டிக்கலாம். வேறு என்ன செய்கிறது, கஷ்டப்பட்டதை வாங்கிட்டோமே. ஓகே விடுங்க, நம்ம வந்து எதிர்பார்த்து ஒன்று, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது ஒன்று. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்ட் எஃபெக்ட் அதெல்லாம் எதுவுமே வரல. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஸ்கின் வந்துச்சு. இன்னும் நம்ம வாங்க வேண்டிய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் வார்டுக்கு மட்டும் தான் நம்ம ஸ்கின் வாங்கிட்டு இருக்கோம். மற்றபடி எல்லாருமே நம்ம ஸ்கின் வாங்கிக்கிறோம். பார்ட்டி தான் வேறு லெவலுக்கு எல்லாத்துலேயுமே இல்லைவா, பார்ட்டி தான் அந்த சவுண்ட் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு எல்லாமே பார்ட்டி தான் பிடிச்சிது. மேபி நம்ம பார்ட்டி க்ளீன் வாங்கிடலாமோ, உங்களுக்கு பரவாயில்ல, வாங்கினது தான் வாங்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் டிப்ஸ் அண்ட் கைட்ஸ், அப்புறம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் லைவ் ஒர்க் ஆகும் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். டாடா. பை ஃப்ரெண்ட்ஸ்.